வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு லீவாக இருக்கிறதால ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கேட்கும்போது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. நான் நல்லா பெரிய கப்பால் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கப்பு ரவா போட்டிருக்கேங்க. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே போட்டிருக்கேங்க. அரிசி மாவு ஒரு 1/4 கப்பு போட்டிருக்கேங்க. இது எல்லாமே அந்த மாவோடையே கிளறி விடலாங்க. அப்படி தண்ணி பத்தாட்டினா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு இப்படி கிளறி விடலாம். கிளறி விட்டு நம்ம போண்டா போடுற அளவுக்கு மாவு பதமாக கிண்டி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 10 நிமிஷம்தாங்க. சீக்கிரம் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ பாருங்கள், கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. இப்போ நம்ம அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாங்க. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்டு இன்னமும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக மாவு எடுத்து போட்டுக்கலாங்க. ரெடிமேடாக இருக்கிற எல்லா மாவுமே வச்சு சீக்கிரமே செய்யக்கூடிய ஸ்நாக்ஸுங்க இது. இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குங்க. நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம மறுபக்கம் அப்படியே திருப்பி போட்டலாங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டின மாரி தான் இருக்கும், ஆனால் நல்லா வெந்த பிறகு எல்லாமே தனித்தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க. இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. நல்லா கொஞ்சம் செவந்து வரும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கீழே நல்லா செவந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. நம்ம சின்ன சின்னதாக போட்டாலும் நல்லா உப்பி வரும்போது நல்லா பெருசு பெருசாக வந்துடுங்க. இன்னமும் கூட சின்ன சின்னதாகவே போடலாம். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரவா போட்டு செய்யும்போது நல்லா கடிக்கும்போது ஒரு ஒரு இடத்துல ரவா நல்லா நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ திருப்பி போட்டுங்க பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்து போச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. இதேமாரியே எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு போகிறத இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம கிள்ளி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம திரும்பவும் குட்டி குட்டியாக கிள்ளி போட்டு இதை எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.